கடும் பிரச்சனை வீட்டை இருந்துக்கலாம் போயிது. இந்த வீடு அட்டளச்சின பக்கத்தில் அந்த கோணவத்தை அந்த ஆத்தோரம் 6-7 மணியான சின்ன சின்ன புள்ளியெல்லாம் குடுவாடிச்சிட்டு கவனத்தை என்னென்னு கேட்டுக்கீங்களா பயம் கேட்டாக்களை கொத்திருக்கானுகள். உண்மையிலே சேர்ந்த ஜனாதிபதி எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றார். எங்களுடைய இளைஞர்களுடைய காலத்தில் ஒரு ஜனாதிபதி கிடைக்கப்பட்டது எங்களுடைய வருகின்ற சந்ததியினருக்கு இது ஒரு பெரிய ஒரு நன்மையாக இருக்கும். இந்த போதை பஸ் இளைஞருக்கான வழிகாட்டல் அனைத்திலும் சிறப்பாக காணப்படுகின்றது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இப்பொழுது இருக்கின்றது. ஆனால் நானும் இந்த நாட்டுக்காக 12 வருடம் யுத்தம் செஞ்சிருக்கேன். இந்த நாட்டுக்காக பயங்கரவாதிகளை ஒழிக்கிறதுக்காக நான் இருந்து இன்னைக்கு 32 வருஷம். இன்னைக்கு எனக்கு 51 வயசு. நான் 18 வயசுல போனேன். போய் நாட்டுக்காக சிறப்பான முறையில் சேவை ஆற்றிக்கேன். இப்போ இந்த போதை வசத்துக்கு எதிராக எடுக்க நடவடிக்கைகள் மிச்சம் சந்தோஷம். நாங்களும் இந்த கவர்மெண்ட்டுக்கு உண்மையாகவே ஸ்டார்ட்ல இந்த ஓட் போடலை. உண்மையாகவே நம்பிக்கை உண்டுலாம் ஓட் போடலை. ஆனால் இப்போ இந்த கவர்மெண்ட் போகிற ரன்னிங் அதில் சக்ஸஸ் எல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அரசாங்கம் ஒரு சிறப்பான ஒரு முயற்சியை மேற்கொண்டுட்டு இருக்கு. உண்மையிலே பார்க்கறதுக்கு பாராட்டத்தக்க விடயமா இருக்கு. அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சிறந்த முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகின்றார். இந்த விடயத்தில் என்ன இதுகளை செய்துட்டு வாரதில் பார்க்கக்குள்ள உண்மையிலே அரசாங்கத்துக்கு இந்த ஆதரவை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஒன்று வருகிறது. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் மற்றும் இனிய தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நாட்டில் தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்கா அவர்களினுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு ஆட்சியில்தான் இதுவரை இலங்கையில் எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாத ஒரு சில காரியங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் நாட்டில் காணப்படுகின்ற ஊழல்களாக இருக்கட்டும், நாட்டுக்கு உள்ளே பரப்பப்படுகின்ற போதைப்பொருள் பாவனைகளாக இருக்கட்டும், இந்த இரண்டையுமே அடிப்படையாக கொண்டு அதனை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறுபட்ட செயற்பாடுகள் அரசாங்கத்தினால் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் இந்த ஆட்சிக்கு எதிரான பல்வேறுபட்ட கருத்துக்கள் எதிர்க்கட்சி தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய குற்றச்சாட்டுகளாக, அதாவது எதிர்க்கட்சியினருடைய குற்றச்சாட்டுகளாக நாட்டு மக்களுக்கு அரசாங்கத்தினால் ஏற்கனவே, அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக வழங்கப்பட்ட எந்த ஒரு வாக்கும் அரசாங்க தரப்பில் இருந்து நிறைவேற்றப்படவில்லை என்றும், நாட்டில் ஹிட்லரினுடைய ஆட்சி நடைபெறுவதாகவும் எதிர்க்கட்சி தரப்பில் இருந்து குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றது. அதே போன்று முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிளவு கூட அரசாங்கத்துக்கு எதிரான பல்வேறுபட்ட உண்மையான தகவல்களை நான் முன்வைத்ததால் அரசாங்கம் எனக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதரவான ஒரு சில சாட்சியங்களை திரட்டி என்னை கைது செய்ய முற்படுகின்றது என்று கூட அரசாங்கத்தை குற்றம் சாட்டியிருந்தார். இதன் அடிப்படையிலேயே நாங்கள் மக்களிடம் நேராக சென்று மக்களினுடைய ஆதரவு அரசாங்கத்துக்கு இருக்கின்றதா என்பது தொடர்பாக ஒரு சில தகவல்களை சேகரிக்கப் போகின்றோம். உண்மையாகவே இந்த கவர்மெண்ட் இப்போ இந்த போதை வசத்துக்கு எதிராக எடுக்க நடவடிக்கைகள் மிச்சம் சந்தோஷம். நாங்களும் இந்த கவர்மெண்ட்டுக்கு உண்மையாகவே ஸ்டார்ட்ல இந்த ஓட் போடலை. உண்மையாகவே நம்பிக்கை உண்டுலாம் ஓட் போடலை. ஆனால் இப்போ இந்த கவர்மெண்ட் போகிற ரன்னிங் அதில் சக்ஸஸ் எல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாகவே இந்த போதை வசத்து எங்களோட ஊர்லேயும் தான் ஒரு சில சின்ன பொடியமார் பெரிய ஆக்கள் உட்பட இதில் பாவனைகள் இருக்கக்குள்ள கடுங்காவல வார இந்த பாவனைகளால் நம்மளோட சொசைட்டி, எங்களோட ஏரியா பொடியமார், தெரிஞ்ச பொடியமார், எங்களோட இந்த எதிர்காலங்கள் நாசமாக பெய்திருமோ, இந்த இப்போ பாவிக்கிற பாவனைகள் எங்களோட பிள்ளைகளையும் இன் ஃபியூச்சரில் பிள்ளைகளோட லைஃபையும் இது பாதிக்குமோன்ற கவலைன்னு இருக்கக்குள்ள இப்போ இதில் நடவடிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த சிச்சுவேஷனில் போதை வசத்துக்கு எதிராக இப்போ ரன்னிங் மிச்சம் ஒரு சந்தோஷமாக இருக்கு. இது இன்னும் மென்மேலும் போகணும், அவர் ஆட்சி மேலும் நீடிக்கணும். இப்போ நான் ஆசைப்படுறேன். ஏன் போட் போடலன்னு கவலையும் பட்டேன். ஒரு சில நாளைக்கு முதல் நான் பார்க்கக்குள்ள கவலைப்பட்டேன். இப்படி ஒரு ஆளுக்கு ஏன் போடலண்டு அல்ல நாடி இன்னொரு டைம் நான் மதத்தில் மயத்து கிடந்தா எதிர்காலம் முறைக்குள்ள கட்டாயமாக அனுரகுமாருக்கு போட் போடுவேன். ஜனாதிபதி தேர்தலுக்கு அனுரகுமார நிற்பார், கட்டாயம் நிற்பார். 100% நான் போட் போடுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு ஆதரவு இருக்கும். நான் மட்டுமில்லை, எனது நண்பர்கள், சகோதரர்கள் அனைவரையும் இது நூடாக போட் போட சொல்லி நான் செய்வேண்டா தூண்டுவேன். இன்ஷா அல்லாஹ் அவர் ஆட்சி இன்னும் மிச்சம் பெஸ்ட்டாக போகணும். பஸ்லாம் இந்த போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமான விஷயத்தை எடுத்து பார்க்கக்குள்ள இந்த அரசாங்கம் ஒரு சிறப்பான ஒரு முயற்சியை மேற்கொண்டுட்டு இருக்கு. உண்மையிலே பார்க்குறதுக்கு பாராட்டத்தக்க விடயமா இருக்கு. முதலில் இருந்த அரசாங்கங்கள் சிறிய அளவிலான போதைப்பொருள் விற்பனையாளர்களையும் அவங்களையும் தான் பிடிச்சிட்டு நாங்கள் போதைப்பொருள் ஒழிக்கிறோம்ங்கிற ஒரு என்ன வெளிப்படையான ஒரு நாடகங்களை அவங்க நினச்சினா செஞ்சுட்டு இருந்தாங்க. அது ஒரு சின்னவங்களை பிடிக்க போகக்குள்ள அது அதோடைய முடிஞ்சிடும்.
ஒரு நாட்டை திருத்தணும்னு சொன்னால் அதை நாங்கள் என்ன செய்யணும், ஒரு பெரிய ஒரு கையைத்தான் வைக்கணும். பெரிய ஒரு முக்கிய புள்ளிகளில் வைக்க போகக்குள்ள அடுத்த அரசாங்கங்கள் யோசிச்சு என்னென்னு சொன்னால் நாங்கள் பெருசாக கை வைக்க போகல சரி எங்களுக்கு எங்களோட அரசுக்கு எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுமா என்ற அந்த முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க. அதில் அவங்க நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நாங்களும் நல்லாக்கள் தான், நாங்களும் போதைப் பொருளை செஞ்சு ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் என்று சொல்லி ஒரு 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 போலியான ஒரு நாடகங்களை இது செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஆட்சியினூடாக அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சிறந்த முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகின்றார். போதைப் பொருளை முற்றாக நாம் அழிப்பதன் ஊடாக மாத்திரம்தான் இளம் மாணவர்களை அதே போன்று இளைஞர்களை காப்பாற்ற முடியும். அந்த வகையிலே நான் அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அரசாங்கத்தை எடுத்து பார்க்கக்குள்ள உண்மையிலேயே பாராட்டத்தக்க விதை மாதிரிக்கு ஆரம்ப ஸ்டார்ட் யாருன்னு சொல்லி பார்த்து அதை வந்துக்கிட்டு ஒன்றுண்டா பிடிச்சிட்டு வராங்க. கடைசிக்கு இன்னொரு விஷயமும் சொல்லப்படுறீங்க, ஒரு வீடு வீடாக சென்று நாங்கள் என்ன செய்வோம், பரிசோதனை செஞ்சு வீட்டில் ஒரு துளியேனும் ஒரு போதைப் பொருள் சம்பந்தமாக ஒரு கோயில் ஒரு போதைப் பொருளா அப்படியான ஒரு போதைப் பொருள் இருந்தாலும் நாங்கள் அதை எடுப்போம்னு சொல்லி அழகான முறையில் தெளிவாக எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. ஆகவே நீங்கள் கொஞ்சம் கடும் யோசனையாக கடும் நிதானமாக சிந்தித்து செயற்படணும். நாளைக்கு ஏதாச்சும் ஒரு போதைப்பொருள் யூஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ஆயத்தமாகவராக இருந்தாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்மாரோட இருந்தாலும் சரி, நீங்கள் அதை கொஞ்சம் கவனிங்க. அடுத்த தலைமுறை எங்களோட கையில், அடுத்த தலைமுறையை நாங்கள் தான் வளர்க்கணும். ஆகவே ஒரு மனிதனாக நாங்களும் இந்த நாட்டை பிரஜை என்ற ரீதியில் ஒரு மனிதன் நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்ன நினச்சுன்னா, இந்த போதைப் பொருளுக்கும் அடிமையாகிறவங்கள அதிலிருந்து என்ன செய்யணும், மீட்கிற விஷயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஈடுபடணும், பங்களிப்பு செய்யணும். இதை நீங்கள் ஒரு தலைப்பாக எடுத்து நீங்கள் இந்த விஷயத்தை கதைக்கிறதுக்கு எல்லார்டையும் இந்த ஆலோசனை பெறுகிறதுக்கு உங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்து கொண்டு விடைவர். அது மாத்திரமல்ல, போதைப் பொருளை கடந்த கால ஆட்சியாளர்கள் ஒழித்தாலும் கூட இவ்வாறான ஒரு திருப்திகரமான தன்மையை வெளிப்படுத்தவில்லை என்பதையும் நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நாட்டிலே தற்போது ஒவ்வொரு ஊரிலேயும் போதைப் பொருள் என்பதே மிக முக்கிய ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. அப்போதைப் பொருளை ஒழிப்பதன் ஊடாக மாத்திரம்தான் நாட்டினுடைய வளங்கள் அதே போன்று இளைஞர் விதைகளை நாம் காப்பாற்ற முடியும். பெரும் இளைஞர் விதைகளை காப்பாற்றுவதன் ஊடாகத்தான் நாட்டையும் முன்னேற்ற முடியும் என்பதையும் நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதுபோல் இன்னும் மீதமாக உள்ள போதைப் பொருளை ஒழிப்பதன் ஊடாக மீண்டும் ஒரு ஆட்சியை, நல்ல ஒரு ஆட்சியை இந்த நாட்டிற்கு கொண்டு வர முடியும் என்பதையும் நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. உண்மையிலே நம்ம நாட்டில் நிலவி வருகின்ற செயற்திட்டங்களில் ஒன்று இந்த போதை ஒழிப்பு இந்த அரசாங்கம் செய்து கொண்டு வருகின்றது. அதாவது விற்பனையாளர்கள், இப்போ உதாரணத்துக்கு சின்ன சின்ன இடங்கள் இல்லாமல் பெரிய அளவிலான விற்பனையாளர்களை இனங்கண்டு அவர்களை பிடித்துட்டு வருகிறது. இதனால் நம்முடைய இளம் சமுதாயங்கள் பாதுகாக்கப்படுதுங்கிற விஷயத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது இன்னும் வருங்காலங்களில் நடைபெறணுங்கிற விஷயத்தையும் ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் என்று மட்டுமில்லாமல் எல்லாரும் இதை காட்டி கொடுக்கணுங்கிற விஷயத்தை எல்லாரும் முன்வரணுங்கிற விஷயத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உண்மையிலே இந்த அரசாங்கமானதும் அதனுடைய நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய செயற்பாடு அனைத்தும் வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது. நாட்டு மக்களுடைய, அதுவும் பொதுவாக இந்திய காலகட்டத்தில் இளைஞர்களுடைய நிலைப்பாடு போதை வஸ்தை அண்டியதாக பெரும்பாலும் காணப்பட்டிருந்தாலும் கூட தற்சமயம் நமது நாட்டில் அது பாவிக்கின்றவர்களாக இருக்கட்டும் அல்லது அதனை விநியோகம் செய்கின்றவர்கள், இந்த விற்கின்றவர்கள் வேண்டவர்கள் அனைவருமே ஒரு பயப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. நான் ஒரு 3 வருடங்களுக்கு முதல் அட்டாச்சினை பிரதேச இளைஞர் சம்மேளனத்தினுடைய தலைவராக காணப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதிகமான செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தோம். இந்த போதை வஸ்தைக்கு எதிராக இதை எவ்வாறு நாம் எமது பிரதேசத்தில் இல்லாமல் ஆக்கலாம் என்ற செயற்பாடுகளை எடுத்திருந்தாலும் கூட அந்த சமயத்தில் அது அனைத்தும் கைகூடாமல் போய்விட்டது. ஏனென்றால் இதோடு பின்னிணைந்தவர்களாக நிறைய நபர்கள் அதில் காணப்பட்டதன் காரணமாக எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் தோல்வி அடைந்திருந்தது. நாங்கள் இப்பொழுதும் எங்களுடைய பிரதேசத்தில் சில செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றோம். அதற்கு நாட்டினுடைய ஜனாதிபதியும் எங்கள் ஊரில் உள்ள அனைத்து சிவில் சமூக அமைப்புகளும் அது மட்டுமில்லாமல் போலீஸ் திணைக்களமும் அதற்கு உதவியாக இருக்கின்றது என்பதை நான் கூறிக்கொள்ள வேண்டும்.
இந்த விடயத்தில் என்ன இதில் செய்துட்டு வாரதில் பார்க்கக்குள்ள உண்மையிலே இது அரசாங்கத்துக்கு இந்த ஆதரவை கொடுக்கணுங்கிற ஒரு ஒரு எண்ணம் ஒன்று வருகிறது. அது இளம் சமுதாயம் எல்லா இளைஞர்களும் இது கட்டாயம் கொடுக்கணுங்கிற ஒரு செய்தியை தெரிவிச்சுக்கொள்ளும். பாவனையிலிருந்து இளைஞர்களை மீட்டெடுக்கணுங்கிறதுக்கான எங்களுடைய ஆதரவு நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும். கட்டாயம். இதுவரை இருந்த அரசாங்கம் எதுவுமே இதுவரையில் இருந்த அரசாங்கம் பார்த்த மட்டும் கீழ்மட்டங்களில் இருக்கிற போதைப்பொருள் விற்பனையாளர்களையும் அதுகளையும் சில்லறை விற்பனையாளர்களையும் இனம் கண்டுபிடித்து அதை ஒரு ஸ்கூல் மட்டங்களில் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் பிடிச்சி காட்டினாங்க. இது பெரிய அளவிலான போதை மாஃபியாக்களை பிடிக்கிறது, போதை ஆக்களை பிடிக்கிறதுங்கிறது வரவேற்கத்தக்க விடயமாக இருக்குங்கிற விஷயத்தை தெரிவிச்சுக்கொள்ளும். நிச்சயமாக இந்த இளைஞர்களுடைய செயற்பாட்டை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அவ்வாறு மாற்றி அமைக்கின்ற பொழுது தான் நாளைய தலைவர்களாக நாம் அனைவரும் உருவாக்க முடியும், சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். தற்பொழுது இளைஞர்கள் அநேகமானவர்கள் இதில் பாவிப்பவர்கள், விற்பவர்கள், வாங்குவவர்கள் படிப்படியாக குறைந்திருக்கின்றார்கள் தான் எங்களுடைய கணிப்பீட்டு நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம். நாட்டுடைய ஜனாதிபதி அதனுடைய இணைந்தவர்கள் அனைவரும் இன்னும் இதற்கு ஊக்கம் அளிக்க வேண்டும். நாம் அனைவரையும் ஒரு சிறந்த ஒரு நல்வழி பாதையில் எங்களுடைய இளைஞர்கள் அனைவரையும் நாங்கள் ஒற்றுமைப்படுத்த வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றோம். நாம் அனைவரும் இதற்கு எங்களுடைய இளைஞர்கள் சார்பாக, எங்களுடைய கிராமம் சார்பாக நாங்கள் எந்த விதமான முயற்சியிலும் இறங்குவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். இந்த போதை வஸ்தை இல்லாமல் ஆக்குவதற்கு நாங்கள் அனைவரும் உறுதியாக இருக்கின்றோம். இதில் எங்களுடைய ஒத்துழைப்பு 100% கிடைக்கும் என்பதனை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு உங்களுடைய முழு ஆதரவும் இருக்கிறது என்று நிச்சயமாக ஒரு எங்களுக்கு அதாவது புத்தி தெரிந்த காலத்திலிருந்து வந்த ஜனாதிபதிகளில் இவருடைய செயற்பாடு மிகவும் பாராட்டத்தக்கது. ஏனென்றால் அனைத்து செயற்பாடுகளுமே மக்களுக்காக வேண்டிய சிந்தனையில் மாற்றமே செயற்படுகின்றது. வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் நாம் அனைவரும் வெளிப்படையாக காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே சிறந்த ஜனாதிபதி எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றார். எங்களுடைய இளைஞர்களுடைய காலத்தில் இவ்வாறு ஒரு ஜனாதிபதி கிடைக்கப்பட்டது எங்களுடைய வருகின்ற சந்ததியினருக்கு இது ஒரு பெரிய ஒரு நன்மையாக இருக்கும். இந்த போதை வஸ்து இளைஞருக்கான வழிகாட்டல் அனைத்திலும் சிறப்பாக காணப்படுகின்றது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இப்பொழுது இருக்கின்றது. போதைப் பொருளை மட்டும் இல்லை, இந்த பந்தம், ஊழல், இனி இந்த இனப்பிரச்சனை என்ன மற்றது உற்பத்தியை கூட்டணும், எல்லா வகையிலையும் நாங்கள் பார்க்கக்குள்ள, நானும் கூட அவருக்கு போட் போடலை தான். ஆனால் இப்போ பார்க்கக்குள்ள அவர் நல்ல முறை விளங்குது. இப்போ எங்களுக்கு நல்லா தைரியம். அப்போ நாங்கள் இப்படி நல்லா இருக்குள்ள நாங்கள் எங்களை ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. இனி இந்த போதைப்பொருள் ஒழிக்கிறது மற்ற மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. நேற்று முந்தினாலும் வந்து போலீஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்றில் சொல்லிக்காரு, போலீஸ்காராக்கள் செய்கிறண்டா சரியா செய்யுங்க, இல்லாட்டி நீங்கள் வெளியாகிட்டு போங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் வெளியாக்குவோம் அப்படி சொல்கிறாரு. மற்றது இந்த போதைப்பொருள் அந்த லஞ்சம் அந்த இது பாதாளவில் கோஷ்டிட்டு சொல்கிறாரு, நீங்கள் தயவு செஞ்சு சரணடைங்க. அப்படி சரணடையாட்டி நீங்கள் எங்கே இருக்கீங்க, எத்தனை கோடி அடிச்சிருக்கீங்க, அந்த காசு எங்கே இருக்கணும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இதுவரையில் யாரும் அப்படி சொன்னதில்லை. மற்ற உலக காலத்துக்கு இந்த முஸ்லீம் கட்சியில் இருக்கிற இந்த அதாவுல்லா ரிசார்ட்டு, நான் ரிசார்ட்டுக்கு கூட்டமே வச்சேன். இந்த பெனர்லாம் கிடைக்கும், நான் தனியே நின்று கூட்டம் வச்சேன் இதில் ஒபிஸ் வச்சு. அப்போ இனி இருந்த என்ன அதாவுல்லா சார் இருந்தேன், என்ன ரிசார்ட் சொந்தம் கூட இன்னைக்கு உலக காலத்துக்கு இந்த முஸ்லீம் தலைவர்மார் மக்களுக்காக உண்டு கூடலையே. நான் கேட்குறது புலன்னு சொல்லுங்க. மக்கள் எவ்வளோ பிரச்சனை போயிருக்கு, இந்த இன பிரச்சனை, இந்த எல்லை பிரச்சனை, காணி பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள் முஸ்லீம் மக்களையும் தான் தமிழ் மக்களையும் தான். என்ன தமிழாக்களும் அப்படி தான், அவங்களும் வந்து அந்த உண்டாகி அவங்களும் ஒரு கட்சியானு. அப்போ அவங்க எல்லாரும் மக்களுக்காக ஒன்று கூடி ஒரு கேள்வி கேட்டது நான் காணலையே. இப்போ என்ன கூடிக்கிச்சு, அப்போ என்னத்துக்கு குறை எங்களுக்கு விளங்குதான். இந்த மக்களை மழைநாக்கினா எல்லாம் முடிஞ்சு. இப்போ இனி மக்களை இப்போ சின்ன பிள்ளைங்க கூட அரசியல் தெரியுது என்ன. ஆனால் எங்களுக்கு ஏதோ 500 வந்து கொஞ்சம் நல்லா செய்கிற மாதிரி இருக்கு என்ன. சாமலுக்கு எல்லாம் மேலே விலை குறையுது. அன்றைக்கு ஒரு 6 ரூபா குறைச்சாரு பெட்ரோலுக்கு, மரம் நேற்று இந்த குறைச்சிருக்காரு. இந்த காருக்கு என்ன விலை குறையுது, இந்த வளவுகளுக்கு எல்லாம் விலை குறையுது என்ன. போய் சொல்லாங்க ஒரு வருஷமாக போயிட்டு அவர் அதை செய்யலை, எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை வாப்பா, நிம்மதி அடிக்கிறோம், இந்த இனப்பிரிச்சு இல்லை அடிக்கிறோம் போதும் என்ன. இன்னொரு வருஷத்துக்கு முன்னே இந்த ஸ்கூல் கலைஞ்சா பிள்ளைகளுக்குள்ள இந்த போதை அடிச்சு நிற்கிறது, இந்த மூலை முடுக்குகள் அங்கே இங்கே எல்லாம் குடு வச்சாமல் அடிச்சுட்டு பிள்ளைகள் கடும் பிரச்சினை. வீட்டை இருந்துக்கலாம் போயிடுது. இந்த வீடு அட்டளைச்சின பக்கத்தில் அந்த கோணவத்தை அந்த ஆத்தோரம் 6-7 மணியான சின்ன பிள்ளைகள்லாம் குடு அடிச்சுட்டு கவனத்தை என்னென்று கேட்டுக்கையுமில்ல பயம் கேட்டாக்களை கொத்திருக்கானுகள். அவன் பிள்ளையும் இல்லையாது, அந்த போதையை அடித்தா அவனுக்கு அவனுக்கு பயம் பண்ணி அவளும் தான் நம்மளோட சுயாரி வேலை செய்யாது அவனுக்கு. அப்போ அதை கொண்டாந்து கூத்தினார் அரசியல்வாதிகள் தான். ஜனாதிபதியாக வந்து இந்த நாட்டில் போதைப்பொருள் போதைப்பொருளை ஒழிக்கிறதுக்கு பூரண முயற்சி செஞ்சு ஒத்துழைப்பு வழங்குறதுக்கு நான் பூரண ஆதரவு. இந்த நாட்டில் போதைப்பொருள் இல்லாமல் இருக்கணும்.
எல்லா மக்களும் சுதந்திரமாக வாழணும். மீண்டும் ஜனாதிபதி ஆகிறதுக்கு இந்த சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள் எல்லாருமா சேர்ந்து ஆதரவு சிறப்பட்டி அவருக்கு ரெண்டாவது தடவை வாரத்துக்கு ஜனாதிபதி மீண்டும் ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு பூரண முயற்சி செய்யணும். என்னுடைய ஆதரவு அவருக்கு எப்பவும் அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு இருக்கு. அரசியல் தான் இருக்குது, அதாவது அரசாட்சிகளுடைய அந்த சூட்சம் தான் இது. எப்படி யுத்தம் முடிந்த காலத்தோட இந்த நாளில் போதைங்கிற ஒரு மாஃபியாவை அவங்க உருவாக்கினாங்க. இந்த மாஃபியாவை உருவாக்கினதுக்கு காரணங்கள் பல இந்த செய்தித்தாள்களையும் இணையதளங்களையும் நான் பார்க்கும்போது இப்போ இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு செயலாகவும் அந்த நேரங்களில் இப்போ பின்னாடி சென்ற காலங்களில் நியூஸ்களில் பத்திரிகைகளில் பல விஷயங்களை நான் பார்க்குறந்துச்சு. அதாவது வந்துக்கிட்டு சிறுபான்மை மக்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக முஸ்லீம் தமிழ் பிரதேசங்களில் இதை ஊடுருவ வச்சு இந்த மக்கள் இளைஞர்களை வந்துக்கிட்டு மந்தகதியாக்கி இந்த சமூகங்களை அப்படியோ பழைய நிலைமைக்கு பின்னோக்கி செல்வதற்கான ஒரு திட்டமாகவும் இது இருந்ததாகத்தான் நாம் அறியக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ நாம் மனிதனங்களோட அடிப்படையில் நாம் சிந்திச்சு பார்க்கல அப்படி ஒரு எனக்கு தென்படுது. 67 வருஷத்துக்கும் நம்மளோட சுதந்திரத்துக்கு இன்றைக்கு தான் இந்த நாட்டில் ஒரு சிறந்த ஒரு ஜனாதிபதி, நான் மற்றவர் யாரையும் சொல்ல வரல, இந்த நாட்டு ஜனாதிபதியில் இப்போ இருக்கிற ஜனாதிபதி சிறந்த ஒரு கிரேட்டான ஒரு மனிதநேயமுள்ள ஒரு பண்பாடான ஒரு ஜனாதிபதியை நாம் உண்மையிலே எடுத்திருக்கோம். அதுக்கு இந்த நாடு நாம் நிச்சயமாக அவருக்கு நாம் தலைவணங்கித்தான் ஆகணும். ஆகவே நம்மளோட மார்க்கமும் சொல்லுது, நம்ம எந்த நாளில் வாழ்ந்தாலும் எந்த நாளில் வாழ்ந்தாலும் அந்த ஆட்சியாளனுக்கு நாங்கள் கட்டுப்படணும், இது மார்க்கம். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு இந்த மதுங்கிற ஒரு மது போதங்கிற ஒரு மாஃபியாவை உருவாக்கி இந்த நாட்டையே சின்னாபின்னமாக்கியிருக்காங்க. இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் இந்த அனுரகுமார திசாநாயக்கங்கிற அந்த சகோதரர் வரலன்னு சொன்னால் இந்த நாட்டில் கடும் ஒரு இந்த சமூகமே இல்லைங்கிற ஒரு நிர்பந்தம் நம்மளோட நாடு போயிருக்கும். ஆகவே இந்த நாட்டில் 100க்கு 100% மக்கள் இப்போ நான் பார்க்குற இணையதளங்கள் இன்றைக்கு செய்திகளை பார்க்கும்போது 90% மக்கள் வந்துட்டு அனுரவை இன்றைக்கு இந்த நாட்டில் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. நானும் 100% இந்த நாட்டில் அனுரங்கிற ஒரு ஜனாதிபதி இவருக்கு காலம் காணாது, இன்னும் அவருக்கு ஒரு தடவை நாங்கள் சான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த நாட்டில் நாம் இப்போ குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நாம் இந்த மாஃபியாக்களை ஒழிக்க முடியாது. ஆகவே எதிர்கட்சிங்கிற ஒரு போர்வையில் வரக்குள்ள அவங்க வந்துட்டு அவங்களுக்குள்ள தானே நிறைய மோசமான செயல்களையும் இந்த சமூகங்களை இனவாதத்தை ஏற்படுத்தி தூண்டி அவங்களோட அந்த இருப்புகளுக்காக அவங்க செயல்பட்டதால் இன்றைக்கு சரியான ஒரு தலைவன் வந்திருக்கான். நிச்சயமாக இவருக்கு நாங்கள் 100% இந்த நாட்டுக்கு சேவையாற்றி உங்களுடைய ஆதரவு இந்த நாட்டினுடைய ஆட்சிக்கு எப்போதும் நிச்சயமாக இருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் முதல் இந்த நாட்டில் நம்மளோட இளம் சமூகம், அது முஸ்லீமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், சிங்களமாக இருக்கட்டும், பேகையாக இருக்கட்டும், அது எந்த மதமாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இந்த நாட்டில் செழிப்பாக வாழணுங்கிறது தான் நம்மளோட நோக்கமும் நம்மளோட மார்க்கமாக தான் சொல்லிக்கிறேன். நானும் இந்த நாட்டுக்காக 12 வருடம் யுத்தம் செஞ்சுருக்கேன். இந்த நாட்டுக்காக பயங்கரவாதிகளை ஒழிக்கிறதுக்காக நான் இருந்து இன்றைக்கு 32 வருஷம், இன்றைக்கு எனக்கு 51 வயசு. நான் 18 வயசில் போனேன். போய் நாட்டுக்காக சிறப்பான முறையில் சேவை ஆற்றிக்கேன். இன்றைக்கும் பாதுகாப்பு சம்பந்தமாக நான் அரசியல் சம்பந்தமாக பாதுகாப்பு சம்பந்தமாக என்ற கண் தூரம் படும் வரைக்கும் ஒரு நாட்டுக்கும் இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் ஒரு ஒரு விளைவு ஏற்படுமாக இருந்தால் அதை நான் போலீஸுக்கு கால் பண்ணியும் ஆர்மிக்கு கால் பண்ணியும் பேஸ் பண்ண மாட்டேன், தனியே பேஸ் பண்ணுவேன். நான் ஒரு சோல்ஜர். அடுத்தது இந்த நாட்டுக்காக நான் யுத்தம் செஞ்சவன், துப்பாக்கி விட்ட நான் வாங்கினேன். அப்போ இந்த மண்ணுக்கு நான் விசுவாசமாக தான் மார்க்கம் அது. ஆகவே இந்த நாட்டுக்கு ஜனாதிபதிங்கிற இந்த சகோதரர் அனுரகுமார திசாநாயக்கா மீண்டும் வரணுங்கிறது என்னுடைய இப்போது என்று மட்டுமில்லை, இதுக்கு பிறகு அவர்தான் வரணும். சேவைகளை பிறகு பார்ப்பேன், சேவைகள் நினைத்தீங்க, சேவைகள் இப்போ எங்களுக்கு அவசியம் இல்லை. இன்றைக்கு மாஃபியாங்கிற அந்த கூட்டத்தை அழித்து இந்த நாட்டில் நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கி, கல்வி சமூகத்தையும் உருவாக்கி, மார்க்க பண்புள்ள சமூகத்தையும் உருவாக்கணுங்கிறதான் என்னுடைய துவாவும் என்னுடைய எண்ணமும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நன்றி.